Hello friends, welcome to my channel Indian Mom's Food. இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி மேல ஆல்ங்கற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்க தவறாம என்னோட வீடியோஸ் பார்க்கலாம். நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி செய்யறதுக்கு 3 பெரிய வெங்காயம் ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே 15 பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். 3 தக்காளி ரஃபா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு 6 பீஸ், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கல்லுப்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விட தேவையில்லை. இந்த வெங்காயம் தக்காளியிலேருந்து வர அந்த தண்ணியே ஒரு பேஸ்ட் போல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலா ரெடி ஆயாச்சு. இப்போது கிரேவி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூட 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு மேலே வந்ததும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் அது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இந்த மாதிரி சேர்த்துருங்க. கத்திரிக்காய் கட் பண்ணும்போது அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சும்மா 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்து வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காயில் அது டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கத்திரிக்காவை நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கத்திரிக்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததும் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 1 அல்லது 2 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் என்னோடய குக்கருக்கு 2 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணுறேன். உங்களோட குக்கரோட ப்ரெஷரை பொறுத்து நீங்கள் 1 விசிலோ இல்லை 2 விசிலோ கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி பொறுத்த வரைக்கும் மசாலாலாம் நீங்கள் அரைச்சி ரெடியாக வச்சுட்டிங்கன்னு சொன்னால் 10 நிமிஷத்தில் இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம். ரொம்பவும் ஈஸியான அதே சமயம் டேஸ்டியான டிஷ் இது. பாருங்கள், நான் 2 விசில் வந்ததும் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ப்ரெஷரெல்லாம் அதுவே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போது ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட சாதத்தோட சப்பாத்தியோட எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.